ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரசு வழக்காடல் துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சரிங்களா? நல்ல ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா வந்து எல்லா இப்போ கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி தான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே வந்து ஒட்டிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரரியா வேற அட்ரஸ்ல இருந்தீங்கன்னா, அதனோட அட்ரஸு, அப்புறம் உங்களோட சிக்னேச்சரு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியாவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு, அதாவது அரசு வழக்காடல் துறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. இதற்கான வேகன்சிஸ் வந்து சென்னையிலயும், மதுரையிலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆவறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 16 வேக்கன்ட் இருக்கு. அத கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜெனரல்ல ஒரு 4 வேக்கன்ட் இருக்கு. ஜெனரல்னா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சரிங்களா? அத பார்த்து கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து மினிமம் நீங்க 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அப்படியே அப்ளை பண்ணலாம். 8th கூட பாஸ் தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஓசி கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சியா இருந்தா 34. அதே 37 யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வைக்கிற மாரி இருக்கும். ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேற எதனா குவாலிஃபிகேஷன் இருந்தா அதனோட சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணணும். அதில வந்து சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சரு செல்ஃப் அட்டஸ்டட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அத வந்து வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ஜெராக்ஸ் அட்டாச்மென்ட் பண்றதுலலாம் உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கிளாரிட்டி மேபி கம்மியா இருக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனே வந்து அப்படிதான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ₹50 ஸ்டாம்ப் ஒட்டி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 14 வரலும் குடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, எஸ்பிஐ இது, ரயில்வே இது, அதுக்கப்புறம் விஏஓ அசிஸ்டன்ட், கோஆப்பரேட்டிவ் பேங்க் நோட்டிஃபிகேஷனு, அந்த மாரி நெறைய நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அத எல்லாமே அப்டேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல ரீசென்ட் வீடியோஸ் செக்ஷன்ல பாருங்க. எல்லா வீடியோஸுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.